ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிவா அயலி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சிவா கொடுத்த புடவையை அயலி வாங்கிட்டு சந்தோஷமாக வருவாங்க. அவங்க ஃபோனையும் பார்த்துட்ருப்பாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஜமுனா வந்து, ஏய் என்னது அது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்ப்பாங்க. அதில் சிவாவும் அயலியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, செல்ஃபி. அதை பார்த்த உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, எதுக்காக நீ அவங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அயலி வந்துட்டு, இல்லை இன்றைக்கி அவருக்கு பர்த்டே, அதனால தான் அவங்க அம்மா கொடுத்த புடவையே கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம், வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஜமுனா வந்துட்டு, இங்கே பார், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, இந்த புடவையை நீ எதுக்காக வாங்கிட்டு வந்த, உங்களுக்குள்ளே அப்படி என்ன உறவு இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அயலி பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆவாங்க. அப்போ செல்லம்மா வந்துட்டு, ஏய் உனக்கு அவனுக்கு என்ன உறவு சொல்லுடி அப்படின்னு கேட்கும்போது, அத்தை அப்படின்னு கோவமாக கத்துவாங்க. பார்த்தீங்கன்னா பாட்டி எல்லாமே வந்துட்டு, என்ன நீ பேசுகிற அப்படின்வாங்க. அயலியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. அவங்க மாமா வந்துட்டு, இந்த மாதிரி ராட்சசிங்க கூடலாம் நீ இருக்கிறதுக்கு என் கூட ஆசிரமத்துக்கே வந்துடுமா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அயலி அவங்க அம்மா சொன்னது எல்லாமே நினச்சி பார்ப்பாங்க. உனக்கு இந்த குடும்பமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதை யோசித்து பார்த்துட்டு அமைதியாக எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருப்பாங்க. இங்கே ஜமுனா வந்துட்டு, இங்கே பார், உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னா நீ இப்போவே இந்த புடவையை எரிக்கிற அப்படின்வாங்க. அயலி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்பாங்க. ரித்திகா வந்துட்டு, அம்மா அவள் இந்த புடவையை வந்து எரிக்காமல் எப்படி நின்றுட்டுருக்கா பாருமா அப்படின்வாங்க. செல்லம்மா எல்லாருமே வந்துட்டு அயலியே திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அயலி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கும் சிவாக்கும் நடுவில் எந்த ஒரு உறவும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவங்க அம்மாவோட பிறந்த நாளுக்காக எனக்கு ஆசையாக இந்த புடவையை கொடுத்தாங்க, மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த உறவும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறோம், அவ்வளோதான் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஜமுனா வந்துட்டு, இது நீ இப்போவே எனக்கு நிரூபிச்சு ஆகணும், இந்த புடவையை நீ உன் கையால் எரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அயலி எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த செல்லம்மா அயலி கையில் இருந்து புடவையை வாங்கி கீழே போட்டுட்டு மண்ணெண்ணெயை கொண்டு வந்து ஊற்றிட்டு, இதை உன் கையாலேயே எரிக்கிறேன்னு சொல்லிட்டு வத்திப்பெட்டியும் கொடுப்பாங்க. அயலி வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த புடவையை எரிப்பாங்க. அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. அயலி பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்து அந்த நெருப்பை அணைச்சிட்டு இந்த புடவையை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆசாசியாக புடவையை கொடுத்தாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, சிவா கிட்ட என்ன சொல்கிறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜமுனம் செல்லம்மா எல்லாருமே நேராக சிவாவை போய் பார்ப்பாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக அயலிக்கு நீ புடவையை கொடுத்த அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சிவா வந்துட்டு, ஒன்றும் இல்லைங்க, என்னோட பிறந்த நாள், அதுக்கு தான் அம்மாவோட புடவையை ஆசையாக கொடுத்தேன், வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ரித்திகா அமிர்தா எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரித்திகா வந்துட்டு, பாத்தியாம்மா இதில் கூட அயலி பேர் வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எதுவுமே பேசாமல் சிவா அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. உடனே இந்த செல்லம்மா வந்துட்டு, அம்மாவுக்கு வந்து உனக்கு இல்லை, உன் அப்பன் பேரும் என்னன்றது தெரியல, உங்கள் அம்மா வந்து சொல்லாமலே போயிட்டா, உன் அப்பன் யாருன்னே தெரியாது உனக்கு அப்படிலாம் வந்துட்டு ரொம்பவே சிவாவோட மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அதை கேட்ட சிவா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. செல்லம்மா சிவாவை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, இதுக்காக தான் பேச்சுலராக வீடு எடுத்து தங்கிட்டு யாராவது பொண்ணுங்க மனசை கலைக்க வேண்டியது, இன்னொரு வாட்டி அயலி பக்கம் வந்த என்ன நடக்குன்றத நான் சொல்லவே மாட்டேன், நீ இந்த வீட்டிலே இல்லாதபடி நான் பண்ணிடுவேன், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு வந்துட்டு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சிவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா கோவமாக அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே அயலியும் பார்த்தீங்கன்னா புடைய வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ செல்லம்மா பாட்டி போயிட்டு, ஏண்டி இதுக்காக ஃபீல் பண்ணுற விடு அப்படின்வாங்க. அதுக்கு உடனே அயலி வந்துட்டு, இல்லை பாட்டி, அவர் ஆசையாக எனக்கு இந்த புடவையை கொடுத்தாரு, அவர் கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டி வந்து, ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு நம்ம கடைக்கு போய்ட்டு இதே மாதிரி புடவையை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அயலி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டி வந்துட்டு, எங்கே அந்த ஃபோட்டோவை காட்டு அப்படின்வாங்க. எதுக்கு கேட்குறேன்னு அயலி கேட்கும்போது, காட்டுடி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எடுத்து அயலியாக அந்த ஃபோட்டோவை காட்டுவாங்க. 2 பேரையும் பார்த்த உடனே பாட்டி வந்துட்டு, அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்ன அப்படின்வாங்க. அதை கேட்டு அயலி கோவப்பட்டு, என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்க, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், தேவையில்லாததெல்லாம் நீ பேசாத அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டி வந்துட்டு, ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன, இந்த பையனும் நல்லா தானே இருக்கிறான், அதுவும் ஒன்றா தானே படிச்சிருக்கீங்க, நல்ல ஃப்ரெண்டு வேற அப்படின்னாங்க. பாட்டி இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாது அப்படின்னு வந்துட்டு அயலி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அமிர்தா வருவாங்க. அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அம்மா அத்தை எல்லாருமே கிளம்பி சிவாவை பார்க்க போயிருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க, போயிட்டு அந்த பையனை திட்டியிருப்பாங்க, நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வா அயலி அப்படின்வாங்க. அயலியும் பார்த்தீங்கன்னா நேராக வந்து அங்கே ரூமுக்கு போகிறதுக்காக கிளம்பி போவாங்க. இங்கே சிவா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு, அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன், ஏமா என்னை இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டேன், அப்பன் பேர் தெரியாமல் ஒரு பையன் வளர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல, இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிட்டல, என் அப்பா யாருன்றதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா, எனக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ போன இடத்துக்கு நானும்
வந்திருக்கணுமா? இப்போ நான் எவ்வளோலாம் அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்கிற. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படி பேசாம நானும் உன் கூடவே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்து உடைஞ்சிரும். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அயலி வருவாங்க. "என்னாச்சு சார்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவ சுத்தம் படுத்தி வச்சுட்டு, அவங்க வீட்ல இருக்கவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நீங்க எத நினைச்சுமே கவலைப்படாதீங்க. உங்க பிறந்த நாள் அதுவுமா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, கீழ இருக்க கண்ணாடி எல்லாத்தையுமே வந்துட்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டு, அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ ஒண்ணு கிடைக்கும். சின்னதா அவங்க அப்பாவோட ஃபோட்டோ மட்டும் கிழிஞ்சிருக்கும். அத பார்த்தோனே அயலி வந்துட்டு, "பாருங்க சார், உங்க அம்மாவோட ஃபோட்டோ" அப்படின்னு வந்து குடுப்பாங்க. அத பார்த்த ஷியா வந்து, "அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இந்த ஃபோட்டோல" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அயலி வந்துட்டு, "சார், இந்த ஃபோட்டோவ வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா, அவங்க புருஷன் கூட இருக்கும்போது தான் பொண்ணுங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்பன்னா உங்க அப்பா தான் பக்கத்துல இருக்காரு. அதுவும் இல்லாம உங்க அம்மா உங்களோட பர்த்டேக்கு 2 குழுவ குடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது அவர் கையில ஒரு ரிங் இருக்கு. இந்த பிளேஸ வந்து நம்ம கண்டுபிடிச்சா உங்க அப்பா யாருன்றத கண்டுபிடிக்கலாம்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட உடனே சிவா வந்துட்டு, "இந்த மாரி மோதிரம் எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு எப்படி அயலி?" அப்படின்னு கேட்பாங்க. அத கேட்ட அயலி வந்துட்டு, "சார், நம்ம அண்டர் கவர் காப் உங்களுக்கு தெரியும்ல. எத்தனையோ கேஸ்க்கு நமக்கு க்ளூ இல்லாமலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு 2 க்ளூ இருக்கு. அதனால ஈஸியா உங்க அப்பா யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க" அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சிவாவோட அப்பாவ வந்து காட்டிட்டு, இப்படி இங்க சிவா, அயலியும் காட்டி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.